நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு தெய்வீகமான ஒன்று செடியை சொல்ல போகிறேன். பேய் விரட்டியை தான். இந்த செடி பேர் பேய் விரட்டி. இதை ஆறு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். வெயில் அடிக்கும் போது இது இருக்காது, மழை பெய்யும் போது நிறையா இருக்கும். வெயில் காலத்தில் இருக்காது, மழை காலத்தில் நல்லா பெருசாக வளரும். இது நம்ம எல்லார் வீட்லேயும் அகல் விளக்கில் திரிக்கு பதில் இதை யூஸ் பண்ணி ஏற்றுனா நம்ம வீட்டில் கொசு இருக்காது. இந்த ஆவி ரூம் ஃபுல்லாக ஆச்சுன்னா இது அந்த ஆவியால் கொசு வீட்டில் இருக்காது. இதை நிறைய புலவர்கள் இதை வச்சு ஒரு தெய்வீக பாடல் பாடியிருக்காங்க. மூலிகை பற்றி தெரிஞ்ச பெரியவங்க இதை வணங்குவாங்க. அத்தாங்கரை கொளுத்துக்காரையில் எடுத்துகிட்டு இது ஒரு காலி இடத்துல வச்சோன்னா இது வச்சுக்கணும். இதுக்கு பெருசாக கேர் எடுக்க தேவையில்லை. அதனால இது நிறையா விதைங்க வரும். மேலே துளசி இருக்க விதை மாதிரி இதுக்கும் நிறையா வரும். அதனால் உங்கள் வீட்டில் வளருங்க. பொடுதலையை வாய்க்கால் இருக்க இடத்துல தான் நிறையா இருக்கும். அது தரையில் நிறையா படர்ந்து இருக்கும். அங்கேருந்து நம்ம வீட்டு மாடியில் எடுத்துகிட்டு வச்சா தலையில் இருக்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் போயிடும். அந்த இலை சாரை புழிஞ்சு நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்தோன்னா வாரத்தில் 2 முறை தலையில் யூஸ் பண்ணோன்னா நம்ம தலையில் இருக்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் போயிடும். பொடுதலையோட மருத்துவ இது என்னன்னா, இலையோட நரம்பு கட்டுப்படுத்தும், தாது பலப்படுத்தும், கோழை அகற்றும். இந்த இலை சிறு இலையாக இருக்கும், தரையில் படரும், சின்ன சின்ன வெள்ளைப்பூ பூக்கும். இலையோடைய சத்து சதை நரம்புகளை சுருக்கும், தாது பலப்படுத்தும், கோழை அகற்றும். இலை சாறு புழிஞ்சு நல்லெண்ணெய் கலந்து காய்ச்சி வடிகட்டி வார 2 முறை தலைமுழுகி வந்தானா தலையில் உள்ள ஸ்கின் ப்ராப்ளம் பொடுகு போகும். வீட்டில் நம்ம செடி வளர்க்க ஆசைப்படுறோம். அதுலேயும் காரணங்கள், செடி வளர்க்குறதுக்கு காரணங்கள் இருக்கும். ஒருத்தர் பொழுதுபோக்குறதுக்கு செடி வளர்க்கணும், அதில் ஒரு குணங்கள் இருக்கணும். செடி வளர்க்கறதுக்கு அதன் மூலம் பார்த்திங்கன்னா மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு மன அமைதி கிடைக்கும். ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன சந்தோஷம் செடி வளர்க்கறதுல கிடைக்கிது. அதில் சந்தோஷம் கிடைக்கிது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு புதிய செடிகளாக நம்ம வாங்கணும், வைக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. அது போல் சில பேர் இருக்காங்க. சில பேர் நல்ல ஒரு அழகான செடிகள்லாம் நம்ம நிறைய வளர்த்து நல்ல ஒரு அழகான ஒரு வீடுகளாக வச்சுக்கணுன்றது ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் சில பேர் அந்த செடி வளர்க்கறதுல ஒரு குறிக்கோளோடு செயல்படுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மூலிகை செடியை நான் நிறைய வச்சு வளர்த்து அது மூலம் மற்றவங்களும் சென்றடையணும், பலனடையணும், நாமளும் அதை தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் நிறைய மூலிகை செடியெல்லாம் கலெக்ஷனுக்கு கொண்டு வைப்பாங்க. அதுபோல் தான் இப்போ நாங்களும் இங்கே பார்த்திங்கன்னா பலனுள்ள செடி வச்சுருக்குறோம், பூச்செடி வச்சுருக்குறோம், அலங்கார செடி வச்சுருக்குறோம். அதே சமயம் மூலிகை செடி நிறைய வச்சுருக்குறோம். நாங்கள் இங்கே சென்னையை ஒட்டி உள்ள மரமல் நகர் பகுதியில் இருக்கிறதுனால எங்கள் பக்கத்தில் நிறைய கொஞ்சம் கிராம பகுதியிலும் இருக்குது. நிறைய மூலிகை செடிகள்லாம் சாதாரணமாக கிடைக்கிற மூலிகை செடி தான். அதாவது கிராம பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய சாதாரணமாக கிடைக்கிற செடிகள்லாம் அதோட அற்புதங்கள்லாம் தெரியலை, நிறைய பேருக்கு தெரியல, அது பேர் தெரியல. அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இந்த மருத்துவ குணம் ஒரு செடிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு நமக்கும் நேரம் இல்லை, நம்மளுக்கும் இப்போ தொழில் ரீதியாகவும் வேறு சம்பாதனை ரீதியாகவும் கல்வி போன்றதுனால கொஞ்சம் நம்ம நேரம் கிடைக்கல.
அந்த கிடைக்கிற நேரத்தில் இது மாதிரி நம்ம செடியை நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டில் வளர்க்கணும். அதில் வந்து குறிப்பாக மாடி பகுதியெலாம் வச்சிங்கன்னா வீடு ஒரு பக்கம் கீழ் பகுதியெல்லாம் ஒரு குளுமையாக இருக்கும், ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். மாசற்ற ஒரு நம்மளால் இந்த மாசை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பணியை செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த செடி வளர்க்குறதுனால.